வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஒரு சொல்லும் ஆயிரம். எங்களுடைய ஐபிசி தமிழ் யாழ்ப்பாணம் கலையகத்தில் ஒரு பனைமரம் தரிக்கப்பட்டது. இந்த பனைமரத்தை வைத்துக் கொண்டே நாங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்க போகிறீர்கள். வாருங்கள் அம்மை தொடர்ந்து. இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில நாங்கள் இப்ப பார்க்க போறது, நான் இப்ப நின்று கொண்டிருக்கிற இடத்துல 2 நாளைக்கு முன்னால நின்ற ஒரு விடயத்தை பற்றினது. நான் இப்ப என்னத்துல நிக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? நான் இப்ப நிக்கிறது ஒரு வெட்டப்பட்ட பனைமரத்துக்கு மேல. வெட்டப்பட்ட பனைமரத்தை பற்றி என்ன சொல்லலாம்? அதை இப்ப அனு சொல்லுவா, கேளுங்க. தொப்பென்று விழுந்தான் தொப்பிகள் என்றான். அது என்ன? அதுதான் பனம்பழம். இதுல நாங்க நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். பனாட்டு, பனங்கா பணியாரம் போன்ற தின்பண்டங்களை இதிலிருந்து தயாரிக்கலாம். பனை பற்றிய பல்வேறு விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். பனைமரத்துக்கு கீழே இருந்து பாலை குடிச்சாலும் வேற என்னவோ குடிக்கிறதா தான் சொல்லுவினாம். ஆனா நான் இப்ப குடிக்கிறது சத்தியமா பால் தான். பனைமரத்தின் குற்றியை அறிந்து சிலாகைகளாக வெட்டி வைத்திருக்கிறார்கள். இதைத்தான் வீடுகளில் கூரைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த சிலாக கழிவுகளை நடந்தால் முள்ளு குத்திரமாய் குத்தும். அதனால் நாங்கள் கவனமாய் நடக்கணும்.
இப்பொழுது பனம்பழம் விழுகின்ற சீசன் தொடங்கிவிட்டது. இன்னும் சிறிது காலத்திற்கு பனம்பழங்கள் விழுந்து கொண்டிருக்கும். அதன் பின்னர் அனைத்து பனங்கொட்டைகளையும் சேகரித்து பனம்பாத்தி போடுவார்கள். இதிலிருந்துதான் பனங்கிழங்கு கிடைக்கின்றது. யாழ்மண்ணின் கற்பக தெருவாக உருவெடுத்து வானளவு ஓங்கி வளர்ந்து தலையசைத்து ஆடி மகிழும் பனை மரத்தின் பயன்கள் தான் எத்தனை. மண்ணில் வாழ்ந்த மனிதன் கூட இறந்து விட்டால் மண்ணுக்கு இரையாகி விடுவான். ஆனால் இந்த பனை மரங்களோ மண்ணை முட்டி மோதி போராடி வந்தாலும் தன் தலை சாய்ந்த நேரத்திலும் கூட நுனி முதல் அடிவரை பயன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கற்பகம்தான். தான் தோன்றித்தனமாக வளர்ந்தாலும் மனிதன் தன் மனது போல் அதனை பயன்படுத்திக் கொள்கிறான். பனங்காட்டிலே நண்பர்களுடன் உலாவித் திரிந்து பொறுக்கிய பனம்பழங்களை அந்த இடத்திலேயே சூப்பி சுவைத்து சாப்பிடும் போது பனம்பழத்தின் சுவை இன்னும் அதிகமாகவே சுவைக்கும். 1990ஆம் ஆண்டுகளுக்கு முன் பனைதான் அனைத்திற்கும் துணை. பனையின்றி வீடுமில்லை, வாழ்வுமில்லை. பனம்பழத்தில் பணியாரம் செய்தோம், அதை சுட்டு சுவைத்தோம், பனாட்டும் பார்த்தோம். சலாகைகளில் ஏராளம் வேலைகள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பனையோலையில் தான் ஏடும் எழுத்தாணியும் கொண்டு எழுதி படித்தனர் நம் முன்னோர்கள். திருக்குறளும் சோதிடமும் பனையோலை சுவடியில் தான் பதிந்து பகிர்ந்தனர். தமிழர்கள் வாழும் ஊரெங்கும் பனை நின்றது. பனை நிற்கும் இடமெல்லாம் தமிழ் நிலம் என்று கூறுவதில் எவ்வளவு பெருமை நமக்கு. சூரியன் எழுவதும் மறைவதும் பனங்கூடல்களின் பின்னாலேதான். தாய் நாட்டில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் பனைதான் தமிழரின் அடையாளம். பனங்காயை பிணைந்து பிழிந்து எடுத்த களியை தொட்டு நாக்கில் நக்கி சுவைக்கும் போது ஆஹா இவ்வளவு சுவை. பிழிந்தெடுத்த பனங்களியை பனங்காய் பணியாரம் செய்வது மட்டுமல்லாது முன்னொரு காலத்தில் ஆடைகள் கூட செலவை செய்துள்ளார்கள். பனங்காயை பிழியும் போது அதிலிருந்து வரும் வாசனையை எம்மை நகர விடாது கட்டி போட்டுவிடும். காய்ச்சிய பனங்களியை பதமாக இறக்கி பக்குவமாக கலவையை கலக்கும் அம்மா அதில் பனங்கலவையை மட்டும் கலக்குவதில்லை, எங்களுக்காக தன் பாசத்தையும் சேர்த்தே கலக்குகிறாள். பதமாக இதமாக பாசமாக கலந்த கலவையை மிகவும் பண்பாக பக்குவமாக எண்ணெயில் எடுத்து போட்டு பொரித்து எடுத்து போடுவதற்குள்ளே ஓடிச்சென்று சுட சுட எடுத்து சாப்பிட்டு அம்மாவிடம் செல்லமாக அடி வாங்கிய நாட்களும் இருக்கும். வளமையாக தென்னை மரம் என்றால் நேரா இருக்கும், என்றாலும் இந்த மரம் வளைந்திருக்கின்றது. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.